நெடுந்தீவு மகாவித்யாலய கீதம் ஆக்கியவர் இயல் இசை வாரிதி பிரம்மஸ்ரீனா வீரமணேயன் அவர்கள். நெடுந்தீவு மகாவித்தியாலயம் நெஞ்சினில் உரை கலையாலயம் அருங்கலை வளர்க்கலாம் சாலையா அவள் புகழ் கூட்டு தமிழ் மாலையா அன்னை இலங்கையின் சிரோன்மணியா அவளியலில் மிளிர்வது நெடுந்தீவு மின்னும் சிரோன்மணி வைரம் தாய் மிளிரும் மகாவித்தியாலயம். செந்தமிழாங்கிலம் செழுங்கலைகள் சிறப்புடன் நல்குவாயம் மன்னை பைந்தமிழ் பாடிய பதம் போற்றி பாரினில் சேவிதம் துதிப்போமே. கல்வியும் கலைகளும் வர்த்தகமும் கவினொரு தொழிற்கலை விஞ்ஞானம் பல்வித அறிவெனும் தீபமேற்றி பகுத்தறிவெனும் ஞான ஒளி தருவாய். சாதி மத பேத மெதுவுமின்றி சமரச உணர்வையே தரும் அன்னை மேதினி புகழ் பழம் பண்பினிலே மேவுனம் தீவகம் வாழியவே. ஆழ்கடல் திரையவள் புகழ் போற்ற அன்னை கலைமகள் ஆசினல்க சூழ்க இவ்வையகம் இன்பமென சூரியும் வித்தியாலயம் வாழியவே. ஆன்மீக நெறி காத்து அறிவு தரும் அதிபரா ஆசிரியரும் வாழியவே. வான்மேவும் புகழ் பெறும் நெடுந்தீவு மகாவித்தியாலயம் வாழியவே. மகாவித்துவான் பிரம்மஸ்ரீ ந வீரமணி ஐயர். வாழ்க்கையும் கலைப்பணியும். இவ்வுலகில் பலர் பிறந்து வாழ்ந்து மறைகின்றனர். ஆனால் மறைந்த பின்னரும் தமது படைப்புகள், சாதனைகள், சேவைகள் மூலம் மக்களின் மனங்களில் நிலைத்திருப்பவர்கள் மிகச்சிலரே. அத்தகைய அரிய கலைஞர்களில் ஒருவர் மகாவித்துவான் பிரம்மஸ்ரீ ந வீரமணி ஐயர். ஈழ மண்ணில் பிறந்து இசை, இலக்கியம், நாட்டியம், கல்வி ஆகிய துறைகளில் சாதனைகள் புரிந்து தமிழ் மண்ணின் பெருமையை உலகறியச் செய்தவர் அவர். வீரமணி ஐயர் 1931 அக்டோபர் 15 யாழ்ப்பாணம் இணுவிலில் பிரபல வயலின் வித்துவான் நடராஜ ஐயரின் 2வது புதல்வராக பிறந்தார். இவரது இயற்பெயர் சப்தரிசி சர்மா. ஆரம்ப கல்வியை இணுவில் இந்து கல்லூரியிலும் உயர்கல்வியை மானிப்பாய் இந்து கல்லூரியிலும் பயின்றார். இளமையிலிருந்தே இசை, நடனம், நாடகம் ஆகியவற்றில் பெரும் ஆர்வம் கொண்டிருந்தார். மனோகரா நாட்டிய நாடகத்தில் பெண் வேடமிட்டு நடனமாடி பாராட்டை பெற்றதுடன் சிறந்த மாணவருக்கான விருதையும் பெற்றார். மேற்படிப்பிற்காக இந்தியா சென்ற அவர் கலாட்சேத்திரத்தில் பரதநாட்டியம் பயின்றார்.
இசையை எம்.டி. ராமநாத ஐயர் மற்றும் இசை மேதை பாபநாசம் சிவன் ஆகியோரிடமும் நாட்டியத்தை ருக்மணி தேவி அருண்டேல் அவர்களிடமும் கற்றார். இந்தியாவில் இருந்த காலத்தில் அவரது கலை வாழ்வில் பெரும் திருப்புமுனை ஏற்பட்டது. சென்னை திருமயிலை கபாலீஸ்வரர் ஆலயத்தை மையமாக கொண்டு மயிலை குறவஞ்சி என்ற படைப்பை இயற்றினார். அதில் இடம்பெற்ற கற்பகவல்லி நின் பொற்பதங்கள் பிடித்தேன் என்ற இராக மாளிகை கீர்த்தனை டி.எம். செளந்தரராஜன் பாடியதன் மூலம் உலகப் புகழ் பெற்றது. பாபநாசம் சிவன் உள்ளிட்ட பல இசை மேதைகள் அவரை பாராட்டினர். இந்த பாடலை இயற்றியவர் யாழ்மண்ணை சேர்ந்த வீரமணி ஐயர் என திருமயிலை கபாலீஸ்வரர் ஆலயத்தில் பதிவு செய்யப்பட்டிருப்பது ஈழத் தமிழருக்கு பெருமை சேர்த்தது. தாயகம் திரும்பிய அவர் மானிப்பாய் இந்து கல்லூரியில் ஆசிரியராகவும் பின்னர் கோப்பாய் ஆசிரியர் கலாசாலையில் பணியாற்றியும் ஏராளமான இசை மற்றும் நாட்டிய ஆசிரியர்களை உருவாக்கினார். ஆசிரியர் மட்டுமன்றி பாடலாசிரியர், இசை அமைப்பாளர், கவிஞர், நாட்டிய கலைஞர், நாடக ஆசிரியர், சாகித்ய கர்த்தா என பல பரிமாணங்களில் திகழ்ந்தார். நல்லூர் முருகன், இணுவில் பரராஜசேகர பிள்ளையார், மாவிட்டபுரம் கந்தசாமி, கோண்டாவில் சிவகாமி அம்மன், காரை நகர் திக்கரை முருகன், சுட்டிபுரம் கண்ணகை அம்மன் உள்ளிட்ட பல ஆலயங்களை போற்றி பாடல்கள் இயற்றினார். அவரது பல படைப்புகளை சீர்காழி கோவிந்தராஜன், சீர்காழி சிவசிதம்பரம், மலேசியா வாசுதேவன், நித்யஸ்ரீ மகாதேவன் போன்ற புகழ்பெற்ற கலைஞர்கள் பாடியுள்ளனர். தாம் இயற்றிய பல பாடல்களுக்கு மெட்டுகளையும் அவரே அமைத்தது சிறப்பம்சமாகும். அவரது குறிப்பிடத்தக்க படைப்புகளில் கற்பகவல்லி நின் பொற்பதங்கள், சின்ன வயதினிலே, சரஸ்வதி வீணை, தசாவதாரம், என் முகம் பாராயோ சண்முகனே, ஏனடா முருகா, என்னடி பேச்சு சகியே, நவரச நாயகி, வண்ணக்கற்பக விநாயகனே, நாதம் கேட்குதடி போன்றவை அடங்கும். வீரமணி ஐயரின் மிகப்பெரிய இசை சாதனைகளில் ஒன்று 72 மேளகர்த்தா இராகங்களுக்கும் 175 தாளங்களுக்கும் உருப்படிகள் இயற்றியமையாகும். இத்தகைய பெரும் பணியை செய்த இசை மேதைகள் மிகச் சிலரே. கோடீஸ்வர ஐயர், ராமசுவாமி தீட்சிதர், மகா வைத்தியநாத ஐயர் போன்றோரின் வரிசையில் ஈழத்தை சேர்ந்த வீரமணி ஐயரும் இடம்பெறுவது பெருமைக்குரியது. கீதம், கீர்த்தனை, பதம், பல்லவி, வெண்பா, விருத்தம், ஊஞ்சற்பா உள்ளிட்ட பல்வேறு வடிவங்களில் படைப்பாற்றல் கொண்டிருந்தார். அவரது படைப்புகள் ஒலிப்பேழைகள் மற்றும் இருவட்டுகளாகவும் வெளிவந்துள்ளன. அவரது கலைச்சேவைக்காக சாகித்ய சாகரம், கவிமாமணி, இயலிசை வாரிதி, மகாவித்துவான் போன்ற பட்டங்கள் வழங்கப்பட்டன. 1999 அக்டோபர் 6 யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் அவருக்கு கௌரவ முதுமாணி பட்டம் M.A. வழங்கி கௌரவித்தது. டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணா, டி.எம். செளந்தரராஜன், சீர்காழி கோவிந்தராஜன், நித்யஸ்ரீ மகாதேவன், குன்னக்குடி வைத்தியநாதன் உள்ளிட்ட பல மேதைகளின் பாராட்டையும் பெற்றார். அரசு பணியிலிருந்து ஓய்வு பெற்ற பின்னர் யாழ்ப்பாண பல்கலைக்கழக இராமநாதன் நுண்கலை பீடத்தில் வருகை விரிவுரையாளராக பணியாற்றினார். தனது இறுதி மூச்சு வரை இசை, இலக்கியம், நாட்டியம் ஆகிய கலைகளுக்காக வாழ்ந்த அவர் 2003 அக்டோபர் 8 மறைந்தார். அவரது நினைவாக கோப்பாய் ஆசிரியர் கலாசாலையில் திருவுருவச் சிலை நிறுவப்பட்டுள்ளது. மகாவித்துவான் வீரமணி ஐயர் ஒரு சாதாரண கலைஞர் அல்லர். அவர் ஈழத்தமிழ் இசை மரபின் முக்கிய அடையாளம். அவரது படைப்புகள் முறையாக ஆவணப்படுத்தப்பட்டு அடுத்த தலைமுறைகளுக்கு எடுத்துச் செல்லப்பட வேண்டும். அவரை நினைவுகூரும் இசை விழாக்கள் தொடர்ந்து நடத்தப்படுவதும் அவசியம். ஒரு கலைஞர் மறையலாம், ஆனால் அவர் படைத்த கலை மறைவதில்லை. மகாவித்துவான் பிரம்மஸ்ரீ ந வீரமணி ஐயரின் புகழும் படைப்புகளும் தமிழ் இசை உலகில் என்றும் நிலைத்து வாழும். தகவல்கள் இணையத்திலிருந்து பெறப்பட்டு தேவையான இடங்களில் இணைக்கப்பட்டுள்ளன. நன்றி. உடையும் மேகங்கள். இணையதளம் மற்றும் இவன் இரோஷன்.